ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்தம் நித்தம் சமையல். இன்னைக்கு அவல் மிக்சர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் ரொம்ப சூடாக வேணாம், எண்ணெய் பாதி அளவுக்கு சூடான போதும். இதில் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். வேர்க்கடலையே எண்ணெயில் டைரெக்டாக சேர்க்காம இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு சேர்த்துக்கலாங்க. 3/4 கப் வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. நம்ம வேர்க்கடலையே எண்ணெயில் டைரெக்டாக சேர்க்கும்போது அதை எடுக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் வச்சு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துட்டு எடுத்துக்கலாங்க. இது நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், வேர்க்கடலை எல்லாம் நல்லா வறுப்பட்டு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். இதில் இருக்கிற எண்ணெயெலாம் வடிகட்டிட்டு வெளியே எடுத்துக்கோங்க. இந்த கடலையே டிஷ்யூ பேப்பர் அப்படின்லாம் காட்டன் கிளாத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போது அதே எண்ணெயில் பொட்டுக்கடலையும் பொரிச்சிக்கலாங்க. 3/4 கப் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இதையும் பொன்னிறமாக வர வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இப்போது பொட்டுக்கடலை வறுப்பட்டு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே இதை ஃப்ரை பண்ண வேணாம். இதுக்கு மேலே ஃப்ரை பண்ணிங்கன்னா இது கரிஞ்சிடும். அதனால் இந்த ஸ்டேஜில் கரெக்டாக எடுத்துக்கோங்க. இதையும் அதே டிஷ்யூ பேப்பருக்கு நான் மாற்றி வச்சுருக்கேன். இப்போது அதே எண்ணெயில் அவலை சேர்த்துட்டு பொரிச்சிக்கலாம். அவல் சேர்த்ததுமே இது நல்லா பொரிஞ்சு வந்துடுங்க. அவல் பார்த்திங்கன்னா 2 கப் எடுத்துக்கோங்க. அவல் பொரிக்கும் போதும் ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சு பொரிச்சிக்கலாங்க. 3/4 கப் வேர்க்கடலை, அதே கப்பில் 3/4 கப் பொட்டுக்கடலை, 2 கப் அவலை சேர்த்துட்டு பொரிச்சிக்கலாம். இப்போது எல்லா அவளையும் பொரிச்சிட்டு வந்துடலாங்க. இதையும் ஒரு டிஷ்யூ பேப்பருக்கு அப்படிலாம் காட்டன் கிளாத்தில் மாற்றிக்கோங்க. இது கூடவே ஒரு 10 பல்லு பூண்டு நான் தட்டி வச்சுருக்கேன். அதையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். பூண்டு சேர்க்கறதுனால இந்த மிக்சர் நல்லா வாசனையும் சூப்பராக இருக்குங்க. இப்போ பாருங்கள், நம்ம எல்லாமே பொரிச்சிட்டு வந்துட்டோம். இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இந்த அவல் நல்லா பொரிஞ்சிட்டு நல்லா மொறுமொறுன்னு வந்திருக்குங்க. இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இதில் பொரிச்சு வச்சுருக்க பூண்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே நான் கறிவேப்பிலையும் பொரிச்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாங்க. கறிவேப்பிலை பொரிக்கும் போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 2லேருந்து 3 நிமிஷம் கழிச்சிட்டு அப்புறமா பொரிச்சிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1லேருந்து 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள், இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, அப்புறம் பத்தெல்லாம் திரும்பவும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்க உப்பு, மஞ்சள் தூள், அப்புறம் மிளகாய் தூள் எல்லா பக்கமும் சேர்கிற மாதிரி இது நல்லா கலந்துட்டு எடுத்துக்கோங்க. இந்த மிக்சர் செய்கிறதுக்கு நமக்கு அதிக வேலை இல்லை, அதே மாதிரி நமக்கு நிறையவும் டைம் எடுக்காதுங்க. இதை சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இப்போது உப்பு செக் பண்ணி பார்த்துக்கலாம். நான் சேர்த்துருந்த உப்பு இந்த மிக்சர் கரெக்டாக இருக்குங்க. பாருங்கள், ரொம்ப சூப்பரான கிறிஸ்பியான அவல் மிக்சர் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.